விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் புரட்சி மண்ணில் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசு ஒரு அரசு செயல்பாடாக 4வது இந்த புத்தக திருவிழாவினை இந்திய சுதந்திரம் பெறுவதற்கு எந்த கோட்டையிலே முதல் சுதந்திர போர் தொடங்கினோமோ அதே கோட்டையிலே மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கும் வேலூர் மாவட்டத்தினுடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தன்னுடைய பணி முழு நேர பணி நூலகப் பணி என்றாலும் புத்தகங்களை மக்களுக்கு எடுத்து செல்வது என்றாலும் நூலகத்திற்கு வருகின்ற மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புத்தகங்களை வழங்குவது வழிகாட்டுவது என்றாலும் இந்த புத்தக திருவிழாவினை அர்ப்பணிப்போடு 4வது ஆண்டாக ஒருங்கிணைத்து நடத்தி வரும் நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட நூலகர் மாவட்ட நூலக ஆணையத்தினுடைய கண்காணிப்பாளர் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து நூலகர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தக திருவிழா 28ஆம் தேதி தொடங்கினாலும் தமிழகத்தை தலைநிமிர செய்வேன், எந்த காரணத்தை கொண்டும் தலையுடைய விடமாட்டேன் என்று சபதமேற்று தன்னுடைய இரவு பகல் பாராத அர்ப்பணிப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பணியினை தன்னுடைய அரசு பணியில் மிக முக்கிய பணியாக ஏற்று நடத்துவது என்பது உள்ளபடியே உலகில் வேறு எங்கும் காணாத மிக அற்புதமான ஒரு அரசியலாக நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட அரசியலினுடைய புத்தக திருவிழாவுடைய இந்த 3வது நாளாக இருந்தாலும் கலை இலக்கிய அரங்கினுடைய சிந்தனை அரங்கினுடைய 2வது நாள் நிகழ்ச்சியிலே பங்கேற்று உங்களோடு ஒரு 20 நிமிடம் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்ததற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொது நூலகத்துறைக்கும் நான் நன்றி பாராட்டுகிறேன். எனக்கு பின்னதாக இந்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களுக்கெல்லாம் இலக்கியத்தை, கதைகளை, கலைஞரை, அறப்பணிகளை, மக்கள் நல கல செயல்பாடுகளை கற்றுக் கொடுக்க வழிகாட்டிய எங்களுடைய முன்னவர் மூத்தவர் மதிப்பிற்குரிய மதுப்பூர் ராமலிங்கம் அவர்கள் நம்முடைய வேலூரிலே முதலாவதாக இந்த புத்தக திருவிழாவில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். என்னுடைய கவிஞர் நந்தலாலா அவர்கள் அழகு சேர்த்த இந்த கலை இலக்கிய அரங்கினை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆதவன் திட்டஞ்சா அலங்கரித்த இந்த புத்தக திருவிழாவினை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இன்றைக்கு 50வது ஆண்டை பொன்விழாவை நிறைவு செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவருடைய மாநாடு அடுத்து ஒரு 2 வாரங்களிலே நடைபெற இருக்கிறது. அந்த பொன்விழா ஆண்டினுடைய மாநாட்டு தலைவராக, மாநில தலைவராக நம்முடைய கவிஞர் மதுப்பூர் ராமலிங்கம் அவர்கள் அந்த பணிகளை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய வேலூருக்கு வருகை தந்திருக்கார்கள். அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலியோடு அவரை வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே அவருடைய உரையை நாம் கேட்க இருக்கின்றோம். அவர்களுக்கு வழிவிடும் வகையில் உள்ளூர் பேச்சாளர் என்ற முறையில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் என்னதான் வெளியிலிருந்து மிக பிரபலமான பேச்சாளர் வந்தாலும் கூட உள்ளூரிலே இருக்கின்ற நம்முடைய அலுவலர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் ஒரு 10 நிமிடமாக பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் உள்ளூரிலே இருக்கின்ற நம்முடைய அறிஞர்களை, படைப்பாளிகளை, எழுத்தாளர்களை நாள்தோறும் அழைத்து இங்கே இந்த புத்தக திருவிழாவிலே உரையாற்ற செய்திருக்கிறார்கள். சுறுசுறுப்பாக இருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த புத்தக திருவிழாவினை ஒன்றிய அரசு பல்வேறு தடங்கள் இருந்தாலும் இந்த வேலூர் கோட்டை மைதானத்தை அளிப்பது இது நம்முடைய மண், வேலூர் மக்களின் மண், வேலூர் சிப்பாய்கள் போரிட்ட மண். ஆனால் இந்த கோட்டையிலே புத்தக திருவிழாவை நடத்துவதற்கு ஒன்றிய அரசிற்கு மாத கணக்கிலே நாம் தவம் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இதுதான் அற செயல்பாடுகளுக்கு எதிரான செயலாக ஒன்றிய அரசினுடைய போக்கு என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியான தடைகளை எல்லாம் உடைத்து நம்முடைய மாவட்ட ஆட்சியர் வெற்றிகரமாக 2வது ஆண்டிலே இந்த புத்தக திருவிழாவை இங்குதான் நடத்துவேன், இல்லை என்றால் புத்தக திருவிழாவை நடத்த மாட்டேன் என்று உரிமையோடு போரிட்டு
திட்டமிட்டு இந்த புத்தக திருவிழாவினை இந்த கோட்டை மைதானத்தில் நடத்தி வருகின்றார். உள்ளபடியே அவருடைய பணி என்பது மிக சிறந்த பணியாக அல்லாமல் வருகின்றவர்களுக்கு செவி வழியாக நம்முடைய அறிஞர்கள் அவர்களுடைய முறைகளை கேட்க வேண்டும் என்று இந்த அரங்கினை வடிவமைத்திருக்கின்ற மிக பெரிய பொறுப்பு பொது நூலகத்துறை ஏற்றிருக்கிறார்கள், சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய நிகழ்வுகளை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய மதிப்புக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் திருமிகு பாபு அவர்களுக்கும், அற்புதமாக வரவேற்பேற்றிய நம்முடைய இளம் அலுவலர், உள்ளபடியே அவரை முதல் நாள் போய் பார்க்கலாம் இருந்தேன். ஏன்னா நம்முடைய மாவட்டங்கள்லாம் மிக மக்களோடு இருந்து முன்னேற்றக்கூடிய மிக முக்கியமான மாவட்டங்களில் ஒன்று வேலூர் மாவட்டம். இன்றைக்கு ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடி மக்களுடைய நலத்துறை என்பது நம்முடைய வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய முக்கிய பணியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட துறைக்கு பொறுப்பேற்கின்ற அருமை நண்பர் திரு என் மதுசூதனன் அவர்கள் இந்த நிகழ்வு என்பதை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு முன்னதாகவே வந்து பார்வையிட்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி பாராட்டுகிறேன். நிறைவாக என்னுடைய அருமை நண்பர், நாங்கெல்லாம் பணியாற்ற கொண்ட போது திரு வடிவேல் அவர்கள் இன்றைக்கு வட்டாட்சியராக இருக்கிறார் வேலூர். இரவு பகலாக இந்த புத்தக திருவிழாவினை, தேர்தல் பணிகளை, கொரோனா பணிகளை, அன்றைக்கு ஏற்பட்ட வெள்ள நிவாரண பணிகள்லாம் அற்புதமாக ஈடுபட்ட நண்பர் திரு வடிவேல் அவர்கள் அவர் நன்றி உரை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் பாலச்சந்திரன் இருக்கிறார். அதே போன்று இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக உரையாற்றுகின்ற தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர், இந்த நிகழ்வு மட்டுமல்ல, காலை 11 மணியிலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கு அறிவியல் செய்திகளை பயிற்சி இருக்கின்ற அருமை நண்பர் விஸ்வநாதன், அநேகமாக இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் வழங்குகின்ற விருதுகளில் 99% விருதுகளை பெற்ற ஒரே இன்றைக்கு செயற்பாட்டாளர் நண்பர் விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே இந்த நிகழ்வின் சார்பாக, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நான் நன்றி பாராட்டுகிறேன். ஒரு 20 நிமிடம் மட்டும்தான், சரியா 7 மணிக்கு நம்முடைய கவிஞர்களுக்கு இந்த மேடையை நாம் ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள் என்னோடு அரசு பணியிலே கடந்த 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக என்னுடைய அறிவியல் இயக்கப்பணி, எழுத்தாளர் சங்க பணி, தொழிற்சங்க பணியிலே கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய அநேகமான அனைத்து தோழர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி பாராட்டுகிறேன். உங்களை அன்புடன் வரவேற்று, என்னுடைய தலைப்பு என்பது இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கின்ற நம்முடைய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களையும் வரவேற்று, என்னுடைய அன்பர் நண்பர் சிவமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்வுகளை பதிவு செய்து அனைத்து மாநில குழுக்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளபடியே இந்த நிகழ்வின் சார்பாக நான் நன்றி பாராட்டுகிறேன். அறிவே அழகு, அறமே அதிகார். அரசு பணியிலே தினம் தினம் அனுபவித்த ஒரு அற்புதமான வாழ்க்கை பயணமாக இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். நான் பெறுகின்ற நிலையில் இருந்த போதும், கிளர்க்கா இருந்த போதும் சரி, நான் அலுவலர்களுக்கும் மக்களுக்கும் தருகின்ற நிலையிலும் சரி, அலுவலராக பொறுப்பேற்ற நிலையிலும், இந்த 2 நிலைகளிலும் இந்த அறிவு அழகை பார்த்திருக்கின்றேன். அதே போல் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பின் மீது இருக்கின்ற அதிகாரம் அறமாக எப்படி செயலாற்றும் என்பது நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளத்தில் என்னுடைய அறிவுடை இயக்கத்தினுடைய தந்தை என்று போற்றப்படுகின்ற பேரறிஞர் ஆத்ரேயா அவர்களிடம் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பண்பு என்பது எப்படி அரசு பணியை அறமாக மாற்ற முடியும் என்று அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பேராசிரியர் மாடசாமி எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்திய அரசுடைய மூத்த விஞ்ஞானியாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன், பாண்டிச்சேரியில் இருக்கின்ற ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், இந்த உள்ளூரிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய அறிஞர் இருந்தார், வழிகாட்டி இருந்தார். அவர் என்னை இந்த அறிவுடை பணிக்கு அழைத்த போது, என்னுடைய அரசு பணியை யார் வேண்டுமானாலும் செய்வார்கள் தோழர், ஆனால் இந்த பணி என்பது மிக முக்கியமான பணி, இதில் நீங்கள் ஈடுபட வேண்டும் அர்ப்பணிப்போடு என்று கேட்டுக்கொண்டார். மிகப்பெரிய விவாதங்கள் நடத்தி என்னை அரசு பணி, தொழிற்சங்க பணியிலே இருந்து, அலுவலக பணியிலே இருந்து விடுவித்தவர் மறைந்த KRS என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பொது உடைமை MLA, பொது உடைமை சுந்தரவாதி KR சுந்தரம் அவர்கள் என்னை அறிவுடை பணியிலே ஐக்கியமாக்கினார். இந்த அரங்கிலே இருக்கின்ற தோழர் தயாநிதி அவர்களும் நானும்
இந்த அறிவொளிப்பணியினுடைய கலைப்பயணத்தை பொறுப்பேற்று 1991 இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் முழுவதும் அன்னைக்கு இருக்கின்ற 8000 கிராமங்களுக்கும் சென்று அறிவொளியினுடைய எழுத்தறிவுடைய பணியை நாங்கள் கலைஞர்களாக வீதி நாடர்களாக கலைஞர்களாக பணியாற்றினோம். அதனுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் பெருமையோடு சொல்கின்றார் அல்லவா, தமிழ்நாடு இன்று கல்வியில் சிறந்து முன்னேறி இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய அடித்தளத்தை 1990ஆம் ஆண்டில் இருந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கமும் இன்ன பிற சமூக அமைப்புகளும் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய அரசு மொழிகளும் ஆசிரியர்களும் தமிழ்நாட்டிலே விதைத்த விதைதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய உயர்ந்த கல்வியினுடைய முக்கிய அடையாளமாக இருக்கிறது. அந்த பணியிலே தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கின்ற மிக பெரிய நிகழ்வை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்க கூடும். நானும் பார்த்தேன் முழு நேரமாக, அந்த 3.5 மணி நேரம். அந்த நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிட்டு என்னோட தலைப்புக்கு போறேன். ஒரு குழந்தை மாணவி பேசுகிறார், படித்து முடித்தவர், தன்னுடைய படித்த சம்பளத்தை முதலிலே தன்னுடைய தந்தையிடம் தர வேண்டும் என்கின்ற அந்த குழந்தை. அடுத்து ஒரு குழந்தை நான் இந்த வேலையை உயர வேண்டும் என்கின்ற ஒரு குழந்தை பேசுகிறது. அது பேசி முடித்தவுடன் முதல்வர் அவர்கள் அந்த குழந்தைக்கு ஒரு பரிசு தர அழைக்கின்றார். அந்த பெண் குழந்தை மேடையில் இருந்து முதல்வரை நோக்கி வருகின்ற அந்த நடை இருக்கு இல்லையா, மிக கம்பீரமான நடை. நீங்க இன்னொரு முறை போய் பார்க்க, 100 முறை பார்க்கலாம் அந்த வீடியோ. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதற்கு அந்த ஒரு குழந்தை நடந்து வந்த அந்த தோரணையோடு நடந்து வந்த அந்த நடை என்பதுதான் இன்றைக்கு கல்வியினுடைய அறமாக தமிழகத்திலே எண்ணிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் படி 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 என்கிறது தமிழகம். வேறு எந்த மாநிலமும் வேறு எந்த நாடும் சொல்லாத ஒரு சிறந்த சூத்திரத்தை இன்றைக்கு படித்தால்தான் முன்னேற முடியும் என்று பல்வேறு அறிஞர்கள் சொன்னதை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு மிக சிறந்த ஒரு அறப்படியாக செய்து கொண்டிருக்கிறது. நாம் அந்த நேரத்திலே அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் பாராட்டுகின்றோம். 50,000 தொண்டர்கள் சொன்னார் தோழர் விஸ்வநாதன். எதுவுமே இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தொண்டர்கள், 50,000 தொண்டர்கள் இதே மைதானத்திலே அன்றைக்கு அறிவொளி இயக்கத்தில் துவக்க போது 1991 நவம்பர் 11ஆம் தேதி இந்த வேலூர் கோட்டை முழுவதும் அந்த 50,000 தொண்டர்கள் நிரப்பினார்கள். அவர்கள் தான் அடுத்து வருகின்ற 91 அன்றைக்கு இருந்த ஆட்சியிலே, அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்க 90 இந்த எழுத்தொறி பயணம் தொடங்கியது முத்தமிழர் கலைஞர் காலத்தில். 91 91 வரை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த அறிவொளி இயக்கத்தை நடத்துவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளில் ஈடுபட்ட போது அர்ப்பணிப்போடு அந்த பணியை அரசுகளும் ஆசிரியர்களும் நம்முடைய வேலூர் மாவட்டத்திலே அந்த 50,000 தொண்டர்களும் இணைந்து பணியாற்றினார்கள். அந்த தொண்டர்களுடைய அறம்தான் இந்த வேலூர் மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியாக இன்றைக்கு கல்வியிலே சிறந்து வருகிறது. அவர்களுக்கு இந்த நேரத்திலே இந்த நிகழ்வின் சார்பாக அவர்கள்லாம் எங்க இருக்கிறார்கள் ஒரு குறிப்பே சொன்னா, 15 ஆண்டுகளுக்கு பிறகு கேள்விக்குப்பத்தில் இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட மக்கள் வாழும், குறிப்பாக இருடர் பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே இந்திராணி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க. நாங்க அறிவொளியினுடைய வெற்றி பயணத்தை 15 ஆண்டு காலம் தள்ளி கொண்டாடுறோம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நாங்க நேர்காணலுக்கு சென்ற பொழுது அந்த அம்மையார் கேட்டாங்க, தம்பி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, சுந்தரம் ஏன் வரல அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அறிவொளி இயக்கத்தை நடத்தியவர் அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் திருமதி ராமசுந்தரம் அவர்கள். அந்த 15 ஆண்டு காலம் ஒரு மாவட்ட ஆட்சியினுடைய பெயரை நினைவில் வைத்து அவர் ஏன் வரல அப்படின்னு அந்த கேட்கின்ற அந்த பாதிப்பு இருக்கு இல்லையா, அதுதான் அறிவொளியினுடைய தாக்கம். இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களும் கற்போர்களும் இந்த வேலூர் மாவட்டத்தை நிறைந்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு அறிவொளி இயக்கத்தினுடைய வெற்றியாக, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன். நான் இந்த அறிவே அழகு அரணே அதிகாரம் என்கின்ற தலைப்பை இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை வைத்து நான் ஒப்பீடு செய்ய இருக்கின்றேன். நான் கலை இலக்கியத்திற்கு முன்பாக அதிகமாக போகவில்லை என்றால் இன்றைக்கு 3 பெரிய புத்தகங்கள் இந்த உலகை ஆளுகின்றது. ஒன்று காரல் மார்க்ஸ் எழுதிய அவர்களுடைய மூலதனம் என்கின்ற புத்தகம் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது. இரண்டாவது தமிழ் மக்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய பங்களிப்பாக இருக்கின்ற திருக்குறள் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறது. மூன்றாவதாக நான் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த போவது
இந்திய அரசியல் அமைப்பினுடைய இந்திய அரசியல் சாசனத்தை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கலை இலக்கியத்தில் சொல்லப்பட்ட இந்த அறம் என்பதும் அழகு என்பதும் அதிகாரம் என்பதும் அறம் என்பதும் எப்படி அரசியல் சாஸ்திரத்தில் நம்முடைய சாசன சிற்பிகள் அதில் வகுத்தளித்து உள்ளனர் என்ற பார்வையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு நமக்கு தெரியும், இந்திய அரசியல் சாசனம் என்பது பேரறிஞர் அம்பேத்கருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு எழுதுவதற்காக அன்றைக்கு சுதந்திர இந்தியாவுடைய தலைவர்கள் பொறுப்பை படைத்தார்கள். அந்த குழுவினுடைய தலைவராக பேரறிஞர் அம்பேத்கர் அவர்கள் பணியாற்றினார். குழுவினர் வந்தவர்கள் பலர் அதில் பங்களித்தார்களா இல்லையா என்பதெல்லாம் வரலாற்றிலே நீங்கள் தேடி பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த அரசியல் சாசனத்தை பகுத்தளிக்கும் பொழுது ஒரு புத்தகத்தை எழுதும் போது தலைப்பை என்னென்னலாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் வைத்திருக்கின்ற இந்த தலைப்பிலே அந்த சங்க இலக்கியங்கள் நமக்கு சுட்டிக்காட்டிய இந்த தலைப்பின் வாரியாகவே அந்த சாசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் கடந்த ஒரு வாரமாக எழுதினேன். இந்த தலைப்பு என்பது என்னை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கி, எப்படி இந்த தலைப்போடு நம்முடைய செயல்பாடுகள் ஒற்றி போயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு நாம் இந்த பார்க்கிறோம். அறிவை ஏன் கொண்டாடணும் அழகை விட அப்படின்னு சொல்றோம். இப்ப மாணவர்கள் இருக்கிறாங்க வகுப்புல, அந்த மாணவர்கள்ல அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணு, அது ஆண் குழந்தையா இருக்கலாம் பெண் குழந்தையா இருக்கலாம், ஆசிரியர் பாராட்டுகின்ற பொழுது நீ அழகா இருக்கிற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகுப்பறையில முன்னாடி கூப்பிட்டு பாராட்டுவதை நம்ம பார்த்திருக்கோமா? அதுக்கு வாய்ப்பு குறைச்சு. ஆனா அந்த ஆசிரியர் கேட்கின்ற கேள்விக்கு பின்னாடி இருந்து ஒரு மாணவரோ அல்லது முன்னாடி இருந்து ஒரு மாணவரோ, இங்க ஆசிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க, மாணவரோ பதில் சொன்னா உடனே கை தட்டி அந்த குழந்தையை முன்னுக்கு கூப்பிட்டு இவன் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் மாணவர்களை பாராட்டும் போதை நாம் பார்த்திருக்கோம். அப்படி இந்த அரங்கில் இருக்கின்ற பல மாணவர்கள் பாராட்டு பெற்றிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். நான் மதிய உணவுக்காக போட்டி போடுகின்ற பொழுது அன்னைக்கு தமிழ் மாணவர் பருவத்தில் ஏறணும் 75 மார்க் வாங்கினா மதிய உணவு எங்களுடைய அரசு உயர்நிலைப் பள்ளியிலே வழங்குவார்கள் என்று அறிவிப்பு வந்தது. மாணவர் மன்ற தேர்தல் நடந்தது. எங்க கிராமத்திலிருந்து 13 கிலோமீட்டர் நடந்து போகணும் செய்யாது. அது வரைக்கும் மதிய உணவு கிடைக்கல. 6வது இருந்து படிக்கிறேன், 8வதுல தான் கிடைச்சது. 75 மதிப்பெண்கள் பெற்ற பின்னாடிதான் எனக்கு மதிப்புணவு அந்த மதிய உணவு வழங்கப்பட்டது. அந்த வகுப்பறையிலே 2வது மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்னைக்கு பாராட்டு பெற்று இந்த உணர்வு என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய கல்வியிலே புகுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அறிவியல் சிறந்த அல்லது கேட்கின்ற கேள்விக்கு பாடத்தை படித்து உணர்ந்த மாணவர்களைத்தான் நமது கல்வி அமைப்பு என்பது அறிவாளியாக இன்றைக்கு நம் முன்னால் அடையாளப்படுத்துகிறோம். வேறு அந்த பள்ளியில இருக்கிற வகுப்பில் இருக்கின்ற 50 குழந்தைகள் எல்லாரும் அழகானவர்களா இருப்பாங்க. ஆனா அறிவில் சிறந்த மாணவர்கள் மட்டும்தான் இந்த உலகம், இந்த சமூகம் இன்றைக்கு அறிவில் சிறந்தவர்களாக நாம் அடையாளமாக படுத்தப்படுகிறோம் என்பது இங்க குறிப்பு. பார்த்துன்னு சொன்னா இன்னொரு குறிப்பு சொல்லலாம். நம்முடைய வேலூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டு சொன்னா இப்ப நம்முடைய கவிஞர் ராமலிங்கம் இருக்கிறார். இப்போ பார்த்து சொன்னா இந்த பக்கம் தென் மாவட்டங்கள் எடுத்து சொன்னா ஒரு மாவட்டத்திலே நூற்றுக்கணக்கான படைப்பாளிகள் இருக்காங்க. வேலூர் மாவட்டம் உங்களுக்கு தெரியும், தொண்டை நாடு சான்றோருடைய. இப்படி இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கவிஞர்களை எடுத்துக்கொண்டால் யாராச்சும் 2 பேர் சொன்னா இந்த கவிஞரை தெரியுமா தான் கேட்பாங்க. வேலூர் மாவட்டமா, உங்களுக்கு எழுத்தாளர் அழகிய பெரியவர் தெரியுமா, எழுத்தாளர் கவிப்பித்தன் தெரியுமா, எழுத்தாளர் முல்லைவாசன் தெரியுமா, இப்படிதான் முதல்ல கேட்பாங்க. அங்கு மற்ற யாரையும் கேட்க மாட்டாங்க. அப்போ கலை இலக்கியத்தில் எழுத்தாளர்களின் படைப்பாளிகள் மிக சிறந்த அறிவாளிகளையே இந்த சமூகம் அந்த மாவட்டத்தினுடைய அந்த ஊரினுடைய அடையாளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கலை இலக்கிய படைப்பாளிகளை நம்முடைய வேலூர் மாவட்டம் பெற்றிருக்கிறது. அந்த அறிஞர்களுக்கு, அந்த படைப்பாளிகளுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி பாராட்டுகிறோம். இன்றைக்கு பார்த்துன்னு சொன்னா பேரறிஞர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்ட வடிவமைப்பை பார்த்து சொன்னா முதலிலே அதனுடைய இன்றைக்கு அறம் என்று சொல்வதற்கு முன்னாலே பார்த்தோம்னா அந்த அரசியல் சாசனத்தில் அறிவு என்பதை முன்வைக்கின்றார். அறிவு என்பதை பேரறிஞர் அம்பேத்கர் அவர்கள் எதை முன்னாடி இருக்கிறார் சொன்னா இன்றைக்கு நீதி, சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி என்கின்ற 3ஐயும் சமத்துவமான நீதியா இருக்க வேண்டும் சொல்லிட்டு முதலிலே அந்த இந்திய அரசுடைய அடித்தளமாக இன்றைக்கு அறிவு பற்றி அந்த தலைப்பின் கீழ் வரும்போது எப்படி தர முடியும் அப்படின்னு சொன்னா சமமான கல்வி வாய்ப்பு, முற்போக்கான கல்வி வாய்ப்பு,
விஞ்ஞான பூர்வமான கல்வியாகும். அனைவருக்கும் பரந்தப்பட்ட தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்று அரசியல் சாசனம் இன்றைக்கு நமக்கு உரிமையாக்கியிருக்கு. அப்ப பார்த்தோம்னு சொன்னா அரசியல் சாசனம் எதிலிருந்து தொடங்குன்னு சொன்னா அறிவுதான் இந்த இந்திய மக்களுடைய முதன்மையான இந்த அரசினுடைய முதன்மை பணியாக இருக்க வேண்டும் என்று பேரறிஞர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியல் சாசனத்திலே முதலாவதாக இன்றைக்கு அறிவை பற்றிய அந்த குறிப்புகளை அந்த பகுதிகளை முன்வைக்கிறார். அடுத்தது பார்த்து சொன்னா இன்றைக்கு அழகு அப்படிங்கிறார். அழகு என்கின்ற பார்த்தீங்கன்னா சுதந்திரம் இருக்க வேண்டும், சமத்துவம் இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும். அதோடு இந்த பிரியாமல் சொல்லுவாங்க முன்னுரையில. இந்த நான்கும் தான் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய இன்றைக்கு அழகியலாக பேரறிஞர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்ட முன்வடிவை வரும்போது இந்த அழகியலோடு இருந்தால்தான் இந்த சாசனம் என்பது இந்திய மக்களை முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது அழகு வைக்கிறார். மூன்றாவதாக வரும்போது பார்த்து சொன்னா அறம் என்கின்ற தலைப்பிட பார்க்க போனா ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முன்னேறிய மக்களை கொண்ட நாடாக இருந்தால்தான் இது அறமுள்ள நாடாக இருக்கும். அப்படிப்பட்ட அறமுள்ள நாடாக இருப்பதற்கு இன்றைக்கு டைரக்டிவ் பிரின்சிபல் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய நலன்களுக்காக செயல்பட வேண்டிய அறக்கட்டளைகளை முன்வைச்சிருக்கார். இது யாரும் இப்படி பார்க்க மாட்டோம். அந்த புத்தகத்தை நான் ரொம்ப வியந்து போனேன். திருவள்ளுவர் பார்க்கும்போது அந்த 13 அதிகாரத்தை எப்படி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதலில பார்த்து சொன்னா உங்களுக்கு 4 அதிகாரம், அடுத்தது 7 அதிகாரம், கடைசியாக 13 அதிகாரம். அது கடவுள் வாழ்வில் தொடங்கி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை தொகுத்து வைத்திருக்கார். ஆனா ஒரு நாட்டினுடைய இந்திய அரசியல் சாசனம் முதலிலே அறிவை எப்படி தர வேண்டும், அந்த சட்டத்தினுடைய அழகையாக எப்படி இருக்க வேண்டும், அடுத்தது அந்த சட்டத்தினுடைய அரசியல்கள் எதுவாக இருக்க வேண்டும், கடைசியாக வைக்கின்றார் அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான இந்த அதிகாரம் என்பதை பார்த்து சொன்னா நமக்கு தெரியும். நம்ம அந்த அரசியல் சாசனம் தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா we the people of India தான் தொடங்கும். அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்காருன்னு சொன்னா இந்திய அரசியல் மக்களிடம் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க. அதிகாரம் என்பது இந்திய அரசியல் சாசனத்திலே மக்கள் மூலம் கொடுக்கின்ற அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜனநாயகபூர்வமான அரசியல் சொல்லிட்டு அந்த முன்னுரையிலே இருந்து தொடங்குகிறது. இப்ப அதிகாரம் என்பது இன்றைக்கு அவர் பிரதம மந்திரியாக இருக்கலாம், முதல் மந்திரியாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய பிரதிநிதிகளாக பொறுப்பேற்கின்ற பொழுது அவர்கள் இந்த அதிகாரத்தை மக்களிடம் பெறுகின்ற ஒரு சாதாரண குடிமகனாகத்தான் அதுவரை இருக்கின்றார்கள். மக்கள் மூலம்தான் அதிகாரம் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அரசியல் சாசனம் சொல்வதற்கு முன்னாடியே பார்த்து சொன்னா உங்களுக்கு நாலேஜ் இஸ் த பவர்னு சொல்லுவாங்க. நாலேஜ் இஸ் த பவர்னு சொல்லுவாங்க. அப்போ இதை பற்றிய ஞானம் இல்லாதவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறேன். இன்னைக்கு அவருடைய விளைவுதான் என்ன? இன்னைக்கு அவர்கள் கல்விக்காக போராட வேண்டிய நிலை இன்றைக்கு நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற உரிமைக்கு ஏதோ பொதுமக்கள் அல்ல, ஒரு மாநில அரசு மத்திய அரசோடு போராடுகின்ற நிலை. அப்ப இந்த பதவிக்கான அந்த பொறுப்பை உணராமல், அதனுடைய கடமையை உணராமல் இன்றைக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது என்பதை இந்திய அரசியலமைப்பு சாசனம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருப்பதை நான் இன்றைக்கு கலை இலக்கியங்கள் தவிர்த்து ஒரு அழகிய உணர்வை, ஒரு அழகிய பார்வையை, ஒரு அறிவார்ந்த பார்வையை, அறம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறது, அதிகாரத்தை தலையிலே கொட்டி நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால தான் அந்த விளைவு சொல்லியிருக்கார். பல நாட்கள் நடைபெற்ற அரசியல் சாசனத்தினுடைய விவாதங்களை கடைசியாக தொகுப்புரை வழங்கிய பேரறிஞர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் சாசனம் மிக புனிதமானது என்று எல்லோரும் சொல்கின்றீர்கள். ஆனால் இந்த அரசியல் சாசனத்தை முன்வைத்து ஆட்சி நடத்த வென்றவர்கள் மோசமானவராக இருந்தால் இந்த அரசியல் சாசனம் எதற்கும் உதவாது. இது மரக்கட்டைக்கு இறந்து போன மரக்கட்டைக்கு சமம் என்று சொன்னார். அல்லது வேறொரு மொழியில் சொன்னா இதை பயன்படுறன்னு சொன்னா இதை கொடுத்துவேன்னு சொன்னார். உச்சகட்டம். அப்போ ஒரு இந்திய அரசியல் சாசனம் இன்றைக்கு சாதாரணமாக நாம் தினசரி வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய அறம் என்றால் என்ன, அழகு என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன, அதிகாரம் என்றால் என்ன என்பதை இன்றைக்கு நமக்கு வகுத்தளிப்பதுதான் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படைகளாக நான் ஒரு வார காலம் அதை புரட்டி பார்த்தேன்.
எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு, எப்படி இருக்கு, ஆடுறாரு, எந்த ஆடும் மாறல, ஒன்றுக்கோன் முரணாக இல்லை. நீ இதை செய்யலன்னு சொன்னா இதனுடைய பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இப்ப 2000 வருடங்களாக இருக்கின்ற திருக்குறளை நாம் முன்னுதாரணமாக சொல்கின்றோம். உலகத்தினுடைய எந்த நாடுகளுக்கும் அது ஒரு நீதி நூலாக நாம் பொருத்தி பார்க்க முடியும். இந்தியாவுடைய ஒரு அரசியல் சாசனம் இன்றைக்கு இந்தியாவில் இன்னைக்கு 146 கோடி மக்கள் இருக்கிறார். 146 கோடி மக்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு இந்த சட்டத்தை வகுத்தளித்துள்ளார்கள் சட்ட சிற்பிகள் என்றால் நான் வேண்டு பார்க்கிறேன். நான் இன்னொரு பரிமாணத்தில் இந்த அரசியல் சாசனத்தை வடிவமைத்த சிற்பிகளை நான் பார்க்கிறேன். எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் அவர்கள் கற்பனையின் மீதும் தான் கற்றறிந்த இலக்கியங்கள் மீதும் வகுத்தளிக்க முடியும், அழகை பற்றி பேச முடியும், அறிவை பற்றி பேச முடியும். ஆனால் ஒரு அறிவு சார்ந்த சட்ட புத்தகத்தை வடிவமைக்க போது இப்படிதான் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த புரிதல் எப்படி இந்த அறிஞர்களுக்கு இருந்தது என்பது மிகப்பெரிய நான் ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய அடிப்படை தான் இன்றைக்கு இந்த அதிகாரம் என்பது ஒரு கையில் திறமால் ஒரு கையில் இருந்தா என்ன ஆகும், எல்லாம் பார்த்துன்னா இன்னைக்கு அலங்காரமா போயிடும். நீ ஒரே ஒரு கையெழுத்துல 2 லட்சம் பேரை பணி நியமிக்க செய்த அதிகாரம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நான் ரொம்ப அது கூட டீப்பா போனேன். ஒரே ஒரு கையெழுத்தில் 2 லட்சம் பேரை 30 வருஷம் 35 வருஷம் வேலை செய்த எல்லா ஆசிரியர்களும் நீங்க இன்னிலிருந்து டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ் சொல்லிட்டு ஒரு ஆணை போட்ட அதிகாரம் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரத்தை, தவறான அதிகாரத்தை ஒரே ஒரு கையெழுத்தின் மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்ட நீங்கள் அனைவரும் மீண்டும் பணியில் சேர்க்கப்படுகிறீர்கள் என்று அடுத்த ஒரு ஆணை போட்ட பிறகு இதுதான் அதிகாரத்தினுடைய ஒரு நூலிழை இடைவெளி தான் அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அதை பெறுவதற்கும் அதை வழங்குவதற்குமான இடைவெளி என்பது ஒரு நூலிழை இடைவெளி. எனவேதான் அதிகாரம் என்பது பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. நீ மாநில அரசா, மத்திய அரசா, போலீஸா, அல்லது நீதித்துறையா, அப்படி இல்லை, வருவாய்த்துறையா அப்படிங்கிறது அல்ல. இன்றைக்கு எல்லா துறைகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பவர் தான், இந்த அதிகார பரவல் தான் இந்திய மக்களுடைய ஒற்றுமை உணர்வையும் அவருடைய தேவைகளையும் இன்னைக்கு நிலைநிறுத்திருக்கிறது. இந்த உணர்வு இருந்தால்தான் இந்த தேசத்தின் மீது, இந்த மக்களின் மீதும் ஒரு புரிதலோடு அவர்களை அரவணைக்க வேண்டும் என்ற ஒரு அறத்தை நாம் இந்த நாட்டிலே நம்முடைய மாநிலத்தை தழைத்தவங்க செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இப்ப காரல் மார்க்ஸ் சொன்ன அவர் அறிவை பற்றியும் அழகை பற்றியும் அறத்தை பற்றியும் அதிகாரத்தை பற்றியும் இன்னொரு கோணத்தை சொல்லுவார். அவர் என்ன சொல்கின்றார், அறிவுங்கிறது என்ன, தன்னுடைய உழைப்பையும் தொழிலை பற்றியும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இருக்கின்ற அந்த புரிந்துணர்வு தான் அவர் காட்டுகின்ற அறிவு என்பது. அழகு என்பது என்ன சொன்னா, ஒரு தொழில் நிறுவனத்தில், ஒரு அலுவலகத்தில், ஒரு அரசு அதிகாரத்தில் அந்த தொழிலை நிறுவனத்தை நடத்துபவர்களுக்கும் அதில் பணியாற்றுவதற்கான சுமூக உறவை தேடி காட்டுகின்ற அந்த பாங்கு என்பது அந்த நிறுவனத்தினுடைய அழகாக இருக்கிறது. அறம் என்பது என்ன, இன்றைக்கு எல்லா மக்களுக்குமான வறுமையில் இருக்கின்ற நாளோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற மக்களை உயர்த்துவதுதான் அறமாக காரல் மார்க்ஸ் நமக்கு முன்வைக்கிறார். அதிகாரம் என்பது என்ன, இந்திய அரசியல் சாசனம் சுட்டிக்காட்டிய அதே பகிர்ந்தளிக்கின்ற அதிகாரம் தான் தோழர் காரல் மார்க்ஸ் அவர்கள் முக்கிய வைக்கின்றார். இன்னைக்கு காரல் மார்க்ஸ் காட்டிய அந்த பொது உடைமை சித்தாந்தங்களும் நம்முடைய திருவள்ளுவர் காட்டிய அவருடைய திருக்குறள் ஞானமும் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய அந்த வகுத்தளித்துள்ள பிரிவுகளும் பார்த்து சொன்னா மூன்றும் பார்த்தீங்கன்னா பொருத்தி பார்க்கக்கூடிய உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய அதிபர் 100% வரி விதிப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டுகிறார் உலகத்தை. இன்னொரு அதிபர் பார்த்து சொன்னா 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் இன்னைக்கு பல ஆண்டு காலம் போராடி வளர்த்த விஞ்ஞானத்தை கையில் வைத்துக் கொண்டு மக்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறார். எந்த அறத்திற்குள்ளும் அவர்கள் வரமாட்டுகின்றார். அவர்கள் அந்த நாட்டில் உள்ள அரசியல் சாசனத்தை பற்றியோ கடமைகளை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படவில்லை. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இன்றைக்கு இந்த மூன்றும் நான் சொன்ன காரல் மார்க்ஸ் அவருடைய அந்த மூலதனம் என்றும் அவர்கள் முன்வைத்த கோட்பாடுகளும் ஐயர் திருவள்ளுவன் அவர்கள் இன்றைக்கு நமக்கு வகுத்தளித்த திருக்குறள் என்பது இந்திய அரசியல் சாசனம் என்பது அதை புனிதலா சொல்ல மாட்டேன். நான் தயவு செய்து அரசியல் சாசனம் புனிதர் மட்டும் சொல்லாது.
அது இந்த சமூகத்திற்கு, இந்திய சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அறிவு பெட்டகம். இது இந்த அரங்கத்திலே இருக்கின்ற எல்லா புத்தகங்களும் அந்த அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஞானங்களும் இன்றைக்கு வகுத்தளிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை நான் இந்த பார்வையோடு பார்த்தேன். இந்த புத்தக திருவிழாவில் வந்திருக்கின்ற நம்முடைய அறிஞர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள் பார்த்து சொன்னா இன்னும் ஒரு முறை பாருங்க. இந்த அரசியல் சாசனம் எப்பொழுதெல்லாம் இந்தியாவிற்கு பெரும் சிக்கல் வருகிறதோ அதன் மீது இன்னைக்கு ஒரு பெரிய விவாதம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு அதிகாரிகளோ அல்லது ஆட்சியாளர்களோ செயல்படாத போது இவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்று 2 அமைப்புகளை வச்சிருக்காங்க. அதுதான் ஒன்று நீதி, உச்ச நீதிமன்றம், 2வது தேர்தல் ஆணையம். இப்ப 2வது சொன்ன தேர்தல் ஆணையமும் இன்னைக்கு சீர்குலைந்திருக்கிறது, சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம். அப்ப இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எல்லாம் என்ன? ரொம்ப பாருங்க எவ்வளவு முக்கியமானதா உச்ச நீதிமன்றத்தை இந்திய அரசியல் சாசனம் முன்வைத்திருக்கிறது. எவருக்கும் கட்டுப்படக்கூடாது, இந்த இந்திய அரசியல் சாசனத்துக்கு மட்டும்தான் நீ கட்டுப்பட வேண்டும் என்று அதிகாரம் இருக்கின்ற இடத்திலே உச்ச நீதிமன்றத்தை இந்திய அரசியல் சாசனம் வைத்திருக்கிறது. யாரை ஏமாற்ற முடியாது. நீங்க எந்த முனையிலிருந்து சிக்கல் வந்தாலும் சரி, இந்திய அரசியல் சாசனத்திற்கு விலக்காக இந்தியாவிலே எவரும் நடப்புகிறார். அதனால தான் இன்னைக்கு சாசனத்தை மாற்றலாமா அப்படின்ற ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதனை நாம் கண்ணுற வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த 7 புத்தக திருவிழாவிலே நான் பார்த்த அந்த பார்வையை இன்றைக்கு கலை இலக்கியங்களோடு இந்த அழகு என்பதும் அறிவு என்பதும் இன்னைக்கு அறம் என்பதையும் அதிகார பரவல் என்பதையும் நான் பார்க்கின்ற அந்த தடங்களிலிருந்து என்னை ஆளுகின்ற, என்னை ஆட்சி செய்கின்ற, எனக்கு அதிகாரம் எடுக்கின்ற அரசியல் சாசனத்தை பற்றிய இந்த புரிதலோடு இதை பகிர்ந்து கொள்ள இருக்கு. 2 செய்திகளை சொல்லணும். என்னுடைய அரசு பணிக்காலத்தில் நான் பார்த்தது இந்த 2 அரசியல். ஒன்று, நான் திருவண்ணாமலையிலே கடைசியாக கருவூலாளராக பணியாற்றிய போது கொரோனா, அந்த கொரோனா பீரியட்ல அரசு பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. செத்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படி நோய் வருது தெரியாது. சாப்பாடு இல்லை, கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு சேர்த்து தான் பல துறைகள் மூடப்பட்டிருந்தாலும் சில துறைகள் அந்த கொரோனா பீரியட்ல இரவு பகலாக உயிரை பணைய வைத்து வேலை செய்து கொண்டிருக்கோம். அதுல ஒரு துறை கருவூல கணக்குத்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, நம்முடைய எல்லா துறைகளோடு முக்கிய பணிகளாக இருந்தது. அப்போ உடனடியாக மக்களுக்கு சோறு போடணும். என்னால உயிரை காப்பாற்ற முடியும், சிகிச்சைக்கு இதெல்லாம் வேற அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. பெரிய மாவட்டம், அது 18 ஒன்றியங்கள் இருக்கிற மாவட்டம், 12 தாலுகா இருக்கிற மாவட்டம். மிகப்பெரிய மாவட்டத்திலே சோறு போடணும். எல்லாருக்கும் அங்க இருக்கிற 30 லட்சம் மக்களுக்கு சோறு போட வேண்டும். பட்டினியா சாப்பிட நோய் செத்து போடும். என்ன செய்யணும்? என்ன நிதி ஆதாரம்? அந்த கூட்டம் நடந்த போது அந்த மாவட்ட ஆட்சியர் கேட்டார், மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பட்டியல் கொடுத்தா எவ்வளவு ரூபாய் தருவீங்க கருவூல அலுவலர்? ஐயா, ஒரு பிரசிடென்சிக்கு 20 லட்சம் ரூபாய் மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம். சரி, எத்தனை பட்டியல் தரலாம்? அதுக்கு இலக்கு இல்லை. மாவட்ட ஆட்சியர் எத்தனை பட்டியல் தரீங்களோ அத்தனை பட்டியலுக்கு நான் பேமெண்ட் பண்றேன். எனக்கு இருக்கிற அதிகாரம் அது. சட்டம் அடங்கி இருக்கிறது. நல்லா தெரியுமா கேட்டா அப்படின்னு சொன்னார். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரூல் எடுத்தாச்சு. TR 27 ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. இது எப்போ? அரசியல் சாசனம் 309வது பிரிவின் கீழ் இது மாதிரி பேரிடர் காலத்தில் மாவட்ட ஆட்சியர் கருவூல அலுவலர் என்றாலும் அரசு கஜாவிலிருந்து பணம் எடுக்கலாம். TR 27 ரூல் சொல்லுது. கருவூல அலுவலர் தான் இவ்வளவு ரூபாய் கேட்டா அவர் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. நான் மாவட்ட ஆட்சியர் இவ்வளவு ரூபாய் வேணும், பேரிடர் வந்து விட்டது அப்படின்னு சொன்னா கொடுத்தா அப்படின்னு சொன்ன உடனே பட்டியல் வந்தது. ஒரே நாளில் நீங்க நம்ப மாட்டீங்க, 8 கோடி ரூபாய்க்கு பில்லு வந்தது. 8 கோடி ரூபாய் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணி நான் உடனே அன்னைக்கு மாலை ரிப்போர்ட் பண்ண அரசுக்கு, தலைமை செயலாளர், என்னுடைய கருவூல ஆணையர், அது என்னுடைய வேலை. 8 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்களே, எந்த அதிகாரத்திலையும் கொடுத்துருக்கீங்க, பணமே ஒன்றும் ஒதுக்கலையே அரசாங்கத்தில். ஐயா, இந்த மாதிரி TR 27 சொல்லுது 20 லட்சம் ரூபாய் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பட்டியலுக்கு இலக்கு. ஆனா ஒரு நாள் எத்தனை பட்டியல் கொடுக்கலாம் சொல்லல ரூல். அவர் கேட்டார். எது கேட்டார் தெரியுமா? தெரியும். ஒரே நாளில் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற அத்தனை கிராமங்களிலும் சமூக உணவு கூடங்களை திறந்து சோறு போட வேண்டும் என்பதுதான்
மிக முக்கியமான கடமையாக அந்த மாவட்ட ஆட்சியர் திருவண்ணாமலையிலே தமிழகத்திலே வேறு இந்த மாவட்டத்திலும் அரசே கூட அப்போதைக்கு சமூக கூட தொடங்கல. மிகப்பெரிய மாவட்ட ஆட்சியர், அந்த அற்புதமான அறம் படைத்த மாவட்ட ஆட்சியர் திருமதி கந்தசாமி அவர் இன்னைக்கு பார்த்து சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய தாட்கோ நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய எம்டியா இருக்கிறார். அவர் தான் தமிழக அரசுடைய மக்கள் தீர்வு கோரிக்கையுடைய அலுவலராக பொறுப்பேற்றார். நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் எல்லா வீடியோ ஆபீஸிலும் எல்லா பஞ்சாயத்து தலைவர்களிலும் உணவு கூடங்களை திறந்த அனைவருக்கும் சோறு போட்ட மிகப்பெரிய மாவட்ட ஆட்சியர், மிகப்பெரிய அரசியலாக நான் பார்க்கிறேன். அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமும் அன்று மக்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல பணியை வழங்குவதற்கு இந்திய அரசியல் சாசனம் பிரிவு 309 வழிவகை செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். இரண்டாவது ஒரு குறிப்பு, நான் வேலூரிலே மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளராக பணியேற்றும் பொழுது திருமதி சண்முக சுந்தரம், உங்களுக்கு தெரியும், மாவட்ட ஆட்சியர் மேடம் இருப்பதற்கு முன்னால் இருந்தாங்க. இப்பதான் 2019 அவர் என்ன செய்வார்னா திங்கட்கிழமை வருகின்ற பொதுமக்களுக்கு குறைந்தது 10 பேருக்கு மாவட்ட ஆட்சியருடைய நிவாரணத்தில் இருந்து அவர்களுக்கு உதவ வேண்டும். கலெக்டர் டிஸ்கஷன் பண்ணணும் ஒன்றைக்கு மாவட்ட ஆட்சியருடைய விருப்ப தொகை ஒரு வருடத்துக்கு 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாயை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொன்னா அவர் ஒரு ஆணை போட்டார். திங்கட்கிழமை நானும் செய்யணும், நீங்க ஃபைல் எல்லாம் பின்னாடி எழுதுங்க, எனக்கு திங்கட்கிழமை இந்த கருவிகள் வேணும், இந்த உதவித்தொகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை போட்டார். அவர் அந்த தொகையெல்லாம் கொடுத்த பின்னாடி தான் நான் பேக் ஃபைலே பண்ணுவேன். அவர் அந்த பணி எப்படி நீங்க பண்ணணும் பேக் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்முடைய அலுவலர் வந்திருக்காரு, டிஆர்ஓ வந்திருக்காரு, நம்முடைய ஏடி ஆஃபீஸர் வந்திருக்காரு. அந்த வழிவகை என்பது பார்த்து ரொம்ப அற்புதமா செய்தார். அந்த பணியில பார்த்தோம்னா ஒரு விளையாட்டு வீரர் 2 நாள்ல அவர் மாநில அளவிலான தடகளத்துக்கு போகணும், 25,000 ரூபாய் நிதி கொடுக்கணும். 25,000 ரூபாய் எனக்கு பணத்தை கொடு, நீ பட்டியல் எப்பனா போட்டு எப்பனா பாஸ் பண்ணிக்க ட்ரெஷரியில, நீ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். இப்போ நான் கருவூலருடைய பட்டியல் முன்னாடி போட்டு பணத்தை எடுத்து 25,000 ரெடி பண்ணியாரு. கொடுத்த பின்னாடி யார் என்று அந்த பயனாளிகளுடைய பெயரை தேடி அணைக்கட்டிலிருந்து வர வச்சு அவருடைய பெயரை சொல்லிட்டு அந்த 2வது நாள் நிகழ்ச்சியிலே பங்கேற்க வைத்தார் திருமதி சண்முக சுந்தரம். இப்படி இப்ப இருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களும் வாரந்தோறும் இன்றைக்கு அந்த திங்கர் மனைவிலே குறை தீர்க்கும் மனைவிலே தன்னுடைய மாவட்ட ஆட்சியருக்குரிய அதிகாரத்தின் கீழே வழிவகை செய்து கொண்டிருக்கிறார்கள், அறப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு அரசு பணியிலே. இப்படிப்பட்ட பணிகளை அரசு துறை அலுவலர்கள், அரசு துறையை விட மிக அற செயலை செய்யக்கூடிய எந்த துறையும் நாட்டில் இல்லை சார். மிகப்பெரிய அதிகாரத்தை இன்றைக்கு அனைத்து அரசு துறைகளுக்கும் இந்திய அரசியலமைப்பு சாசனம் வழங்கியிருக்கிறது. அதனுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஓரளவு இன்றைக்கு நாம் முன்னேறிக்கிறோம் என்றால் இந்த அதிகாரத்தை ஓரளவிற்கு கை கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நம்முடைய அரசு துறை அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தமிழகத்தில் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் கடைசியா ஒரு குறிப்பிட்டு சொல்ல வரும்போது ஒரு பேனர் பார்த்தேன், அதுதான் முதல்ல சொன்னேன், தமிழகமே உன்னை தலைமுடிய விட மாட்டேன்னு சொல்லி. ஒரு முதல்வர் இந்த வாசகத்தை இப்போ ஒரு கவிதை சொல்லலாம், ஒரு பேச்சு மன்ற பட்டிமன்ற தலைப்புன்னு சொல்லிட்டு போகலாம், நான் உங்களை தலைமுடிய விட மாட்டேன்னு சொல்றேன். ஆனா தமிழகத்தினுடைய ஒரு முதல்வர் தமிழ் மாநிலத்தில் எங்க ஒன்றாலும் எது ஒன்றாலும் நடக்கும், அதையெல்லாம் நான் பொறுப்பேற்று இந்த தமிழ்நாட்டை தலைமுடிய விட மாட்டேன், நான் நிமிர செய்வேன் என்று சொல்கின்றார் என்றால் அது மிகப்பெரிய வலிமை. இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என் பின்னால் நிற்கின்றார்கள், அல்லது எனக்கு நீங்கள் உதவ வேண்டும், என்னை நீங்க பின்புலத்திலே இருந்து இயக்க வேண்டும், நாங்கள் உங்களுக்கு கடமை செய்ய காத்திருக்கிறேன் என்ற ஒரு கருத்து ஆக்கம் தான் இன்றைக்கு தமிழகத்துடைய முதல்வர்கள் மிக தைரியமான அப்படி ஒரு சொற்றொடர், ஒரு பேனரை தமிழக மக்களின் முன்னால் வைத்திருக்கிறார்கள். உள்ளபடியே இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த புத்தக திருவிழாக்கள் கல்வியிலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய அறச்செயலாக, அதிகாரமிக்க செயலாக, இன்றைக்கு அழகிய செயலாக, அறிவுள்ள செயலாக நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட இந்த புத்தக திருவிழாவினை வேலூர் மக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரங்கிலே பேசுவதற்கு, உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொதுநூல கைத்தட்டலாம் ஒரு ஆளுமை தன்மை கொண்டவர். அடுத்ததாக பேச இருக்கின்ற ஆளுமை தன்மை கொண்ட முத்து சிலிப்பன் அவர்களுக்கு புத்தகத்தை கொடுத்து சிறப்பு செய்கின்றார். திரு முத்து சிலிப்பன் அவர்களுக்கு
புத்தகத்தை கொடுத்து சிறப்பு செய்கின்றார். அடுத்ததாக மாவட்டத்தினுடைய மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் ஐயா அவர்களுக்கு புத்தகத்தை கொடுத்து சிறப்பு செய்கின்றார். அடுத்ததாக மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி அலுவலர் ஐயா அவர்களுக்கு புத்தகத்தை கொடுத்து சிறப்பு செய்கின்றார். அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை கண்டு ஆளுமை உரை ஆற்ற இருக்கின்றார்கள். இப்பொழுது லைவ் கட் பண்ணிட்டீங்களா? போயினாக்குதா கட் பண்ண அதில் போதும். பட்டு வேலை இது இல்லை, இது விட்டு நாங்கள் அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே இங்கே நிகழ்ச்சி வந்து மாறிடும். அதனால தான் நான் உங்களை கேட்குறேன். அவன் கரெக்ட், அவங்ககிட்ட தப்புணும் இல்லை அவங்க அப்படின்னு தான் சொல்லிட்டோம். சொல்லி சொல்ல போகிறேன். சார் நேற்று அவ்வளோ கூப்பிட்றீங்க. எவ்வளோ நிகழ்ச்சி போகும், எவ்வளோ சார், எவ்வளோ அதிகம் ஓப்பனாக கேட்டேன்.